ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு வந்து புதுசா ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு என்ன ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, இது வந்து ஒரு மினி சீரிஸ் தான் இது. இது சீக்கிரமே முடிஞ்சிரும். இத நீங்க பார்க்கும்போது ரொம்ப லாஜிக்கலா யோசிக்காம, ஜாலியா ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கலாம். இது ஒரு ஃபேண்டசி ட்ராமா. ட்ராமா நேம் வந்து நானு முடிக்கிற அன்னைக்கு சொல்லிடுறேன் கண்டிப்பா. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். ரொம்ப சோகமா நின்று பேசிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் சீன்லயே. என்னோட பேர் வந்து டங்ஷமா. இந்த உலகம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் நான் தனியாக தான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, நடக்கிறத நல்லபடியாக ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டுலாம் ஒரு பெரிய டைலாகை பேசி முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இவங்க வந்து இந்த ஹீரோயினாக போகிறதுக்கெல்லாம் ஆடிஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆடிஷனில் தான் இருக்காங்க. அவங்களோட ஆடிஷனை முடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி போகும்போது தான் நமக்கு நம்மளை ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் வந்து பேரெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டியில் உட்கார்றாரு. இந்த வெள்ளை கலர் ஷர்ட் போட்டிருக்கவர் தான் டைரக்டர். அப்போ சொல்கிறாரு, ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிச்சு, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஆடிஷன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபோட்டோவை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது, உங்களோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு, மறுபடியும் ஒரு வாட்டி கேன்சர் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் அனுப்புறாரு. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. சோகமாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின்லாம் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. போய் பாரில் உட்காந்துட்டாங்க. பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்க. கண்டவெல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். நான் எதுக்குடா சாகணும், இன்னும் 3 மாதத்துல நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்புறாங்க. அந்த டைமுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ்னு பார்த்தா, ஆடிஷனில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, நாளைக்கு 2வது ரவுண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. அவங்களுக்கு அதை பார்த்தும் வந்து ஒரு சந்தோஷமே இல்லை. ஆமாம், நான் 3 மாதத்தில் சாக போகிறேன், இது எதுக்கு எனக்கு, இப்போ நான் செலக்ட் ஆனால் என்ன ஆகாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிச்ச போதையிலேயே புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ தொலைவுலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான் ஹீரோயினை. இவன் வந்து தனியாக உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு இவளை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துடுது. சும்மா தானே தனியாக இருக்கேன், நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்கவா அப்படின்னு கேட்குறான். மரியாதையே இங்கேருந்து போயிடுறான், நான் கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ நீ வேணா எனக்கு கம்பெனி கொடு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் மரியாதையாக போன்னு சொன்னாலும் போகாமல் நின்று அப்படியே பேசிகிட்டே இருக்கான். உன்னோட ஸ்கின்னு ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு, க்ளீனாக இருக்குன்றான். நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே வர்ணிச்சிருக்கான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவன் என்ன பண்ணுறான்னா, கையை தள்ளி விட்டுட்டு அவள் ஜிம்புறா. அவன் மயக்கத்தில் அப்படியே விழுறதுக்கு போகிறா. கண்டிப்பாக அந்த எபிக் சீன் இங்கேயும் வந்துருச்சு. ஹீரோ வந்து அழகாக அப்படியே கேட்ச் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், ஹீரோயினே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோட அழகில் மயங்கி போய், இவ்வளோ நேரம் நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன், நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு காண்டை அவன் குத்த போகிறான். அந்த டைமுக்கு ஹீரோ அப்படியே அவன் கையை பிடிச்சி ஒரு உடைச்சி விட்டுறாரு. அவன் கதறுன்னு கதறான். அப்பவும் கையை விடாம இவர் ரொமான்டிக் லுக்கு விடுறதுலேயே இருக்காரு. ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்தே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இது மட்டும் கனவா இருந்துடக்கூடாது, நான் 3 மாசத்துல சாக போறேன். இது வரைக்கும் எந்த ஒரு பையனையும் லவ் பண்ணதில்லை, டேட் பண்ணதில்லை, இது வரைக்கும் ஒரு வாட்டி மேட்ரு கூட பண்ணதில்லை, இதெல்லாம் இப்போ நடந்தால் நல்லா தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அவள் அரை மயக்கத்திலே இருக்கிறதுனால ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவளை வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் எடுத்துகிட்டு வந்து படுக்க வைக்கிறான். அவன் வந்து குட் பாயாக தான் இருக்கான். படுக்க வச்சுட்டு அவன் வெளியில் போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறான். அவன் சும்மா இருந்தாலும் சண்டால பாவி, இவன் சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி ஹீரோ பிடிச்சி ஹீரோயின் தான் இழுக்கிறா. ஹீரோயினே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோ சும்மா இருப்பாரா, ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோவோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகுது. அப்புறம் பார்த்தா அவனோட கண்ணு வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுது. மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. அதோட ஹீரோயின் அப்படியே தெளிவாக இல்லாமல் கொஞ்சம் அரைகுறையாக எழுந்துக்கிறாங்க. ஐயோ மண்டை வலிக்குதே, ஹேங் ஓவர் ஆகிடுச்சு, நாளையிலேருந்து சத்தியமாக குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மங்காத்தா அஜித் மாதிரியே புலம்பிட்டுருக்கா. ஐயோ இவன் யாரா அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறமா தான் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ நம்ம தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டோம். சரி, அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து எப்படியாவது எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவளோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறா. ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாத்தையும் எடுத்தவ அவளோட ஐடி கார்டை மட்டும் மறந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. அவளோட காலேஜ் லைப்ரரியில் புக்கு படிச்சுட்டு இருக்கா. அந்த புக்கு பேர் கூட பெட்ஷீட் பாய் ஃப்ரெண்ட் தான் பாருங்களேன்.
அந்த புக்கை படிக்கும்போது இப்போ ஹீரோவோட ஞாபகம் தான் அவளுக்கு வருது. சரி ரொம்ப அழகா இருந்தா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்த எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த டைமுக்கு எல்லா இடத்தையும் விட்டுட்டு குறுக்கால வந்து இவன் நிக்கிற இடத்துல இருக்க புக்கை தான் ஒருத்தன் எடுப்பான் போல. யாரா நீ அப்படின்ற மாதிரி நிமிர்ந்து பாக்குற. அப்புறம் பார்த்தாதான் ஹீரோ. அவளுக்கு பார்த்த உடனே ஞாபகம் வந்தது இவன் தான் அவன் சொல்லிட்டு. ஹீரோ உடனே கேக்குறான், என்ன உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்றான். இவ அப்படியே சைலண்டா நிக்கிறா. உடனே அவன் சொல்றான், ஆனா உன்னை வந்து என்னால மறக்கவே முடியாத மாதிரி நேத்து பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீ ஒன்றும் அது மாதிரிலாம் பண்ணல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. இவன் சிரிக்கிறான். ஹே டாங்ஷிமோன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரு ஃபுல் நேம் வச்சு கூப்பிடுறாங்க. அப்பதான் அவ யோசிக்கிறா, ஏய் உனக்கு எப்படி என் பேரு தெரியும் அப்படின்னு கேட்குறா. அப்போ காட்டுறான் ஐடி கார்டை. காட்டின உடனே ஏய் மரியாதையாக கொடுத்துட்றா என்னோட ஐடி கார்டு அப்படின்னு ஒன்று. ஐடி கார்டு வேணும்னா என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கான். டாங்ஷிமோன் வயசு 22, அதுக்கப்புறம் உன்னோட பிளட் குரூப் இது அதுன்னு சொல்லிட்டு ஐடி கார்டில் இருக்கிறதெல்லாம் சத்தமாக பறிச்சுக்கிட்டே அவன் பாட்டு நடந்துகிட்டே போய் ஒரு இடத்துல நிற்கிறான். உடனே அங்கே போய் ஹீரோயின்னு நின்றுறா. ஓ டெட் எண்ட் ஆயிடுச்சா, இதுக்கு மேலே உன்னால் என்கிட்ட இருந்து எங்கேயும் ஓட முடியாது, நீ கொடுத்து தான் அவனை மரியாதையாக கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேகமாக பிடிக்க போகிறான். அப்படியே அவன் காற்றுல மறைஞ்சிடறான். இவ பதறி போயிடுறான். ஐயோ நமக்கு என்ன ஆச்சு, நேற்று அடிச்சதில் தெரியவே இல்லையா, ஆலோசனேஷன் வந்துடுச்சா, கேன்சர் தானே வந்துச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே புலம்பி பயந்துட்டு இருக்கா. இவ தேடிட்டே இருக்கா. மறுபடியும் சடனா வந்து பின்னாடி நிக்கிறான். அவ பயந்துடுறா. ஐயோ டே எங்க இருந்துடா இப்படி வந்த சக்திமான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கா. அதுக்குள்ளேயே அவன் செவுத்துல தள்ளி எடுத்துட்டு போய் நிக்க வச்சிடறான். ஹீரோ வந்து அப்படியே ரொமான்டிக் லுக் விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பதறி போய் பார்த்துட்டு இருக்கா. உடனே ஹீரோ சொல்றான், என்னோட பேர் ஜி, என்ன ஜீனே நீ கூப்பிடலாம் அப்படின்னு. ஒன்று என்னது ஜியா அப்படின்னு கேட்குறான். ஆமா ஜி தான். உனக்கு ஞாபகம் இருக்கா, நேற்று நைட்டு நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன், அதுக்கு நீ எனக்கு என்ன பண்ண போற அப்படின்ட்டு இவன் கேட்குறான். இதுக்கு மேலே நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. உடனே பேக்ல இருந்து ஏதோ எடுக்கிறா. என்னடா எடுக்கிறான்னு பார்த்தா காசை எடுத்து இவன் கையில் இருக்க ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு காசை வச்சுட்டு அவள் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவன் அப்படியே அங்கே முடிச்சிட்டு நிற்கிறான். இப்போ நீ என்னடி பண்ண, எனக்கு எதுக்காக நீ இப்போ காசு கொடுத்த அப்படின்ற மாதிரி வில்லங்கமாக யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் வேக வேகமாக ரோட்ல ஓடிட்டே இருக்கா. எதிர்க்க வந்து ஒரு கார் வேகமாக நிற்குது. இவ தான் மோஸ்ட்லி நம்ம வில்லியாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா நல்லா திங்க் பண்ணி பாருங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணி செம்மையாக மேக்கப் பண்ணி மாடர்னாக இருந்தால் அவங்க தான் வில்லியாக இருப்பாங்க கன்ஃபார்மாக. ஸோ இவ தான் வில்லி. ஸோ வந்த உடனே ஆரம்பிச்சிடறா. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஆடிஷன் போகிற, நீ நினச்சி பார்க்குறியா உன்னால் வந்து பெரிய ஹீரோயின் ஆக முடியும்னு சொல்லிட்டு, அதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. உடனே அதுக்கு இவ சொல்கிறா, ஏன் நீ மட்டும்தான் ஆடிஷன்லாம் போகணுமா, நான்லாம் போகக்கூடாதா, நான் செலக்ட் ஆக மாட்டேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறா. ஐயோ பாருங்கோ வேற வருது. உனக்கு வந்து கேட்வாக்னா என்னன்னு தெரியுமா, எப்படி போஸ் கொடுக்கணும்னு தெரியுமா, ஃபோட்டோகிராஃபி என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டு மெனிக்கு கேள்வி கேட்குறா. இவ சைலண்ட்டாகவே இருக்கா. உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னா, நீ வந்து அப்போவே வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது, நீ எதுக்காக வீட்டை விட்டு வந்த, அதனால தான் நீ இங்கே இருக்க நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவளை அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு உன்னோட கரிசனம் எதுவும் தேவை கிடையாது, நீ எனக்காக எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவ காண்டாயி அந்த கொடையை வச்சு ஹீரோயின் மூஞ்சி கிழிச்சிட்றா. ஐயோ அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டே இருக்கான். அப்போதான் ஹீரோயின் தொட்டு பார்க்குறா. பார்த்தா அவள் ஃபேஸ்லேருந்து ரத்தம் வருது. உடனே அவளுக்கு கோவம் வந்தது. கோவம் வந்த உடனே, நீ எங்கள் அப்பா வச்சிட்ருக்க அவளோட பொண்ணு தானே, அதனால தான் உனக்கு இவ்வளோ திமிரு அப்படின்ட்டு ஹீரோயின் திட்டுறா. உடனேமே இவ கோவம் வந்து அடிக்கிறதுக்கு போறா. கரெக்டாக ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். நீ யாரா கையை விடுடா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், உனக்கு இவ்வளோதான் மரியாதை, இதுக்கு மேலே நீயே இங்கேருந்து சைலண்ட்டாக போயிட்டீங்கன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னோட கோவத்தை மட்டும் நீ பார்க்கணுன்னு ஆசைப்படாத அப்படின்றான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, என்கிட்ட எந்த காசுமே இல்லை, எதுக்காக நீ வந்துட்டு என் பின்னாடியே வர, நான் உன்கிட்ட கொடுத்த காசு தான் என்கிட்ட இருந்த லாஸ்ட்டு காசு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கே சிரிப்பு வந்துடுது. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எங்கே அப்படின்னோடனே இவன் ஒரு சிட்டிக்கை போகிறான். சிட்டிக்கை போட்டோடனே ஒரு கார் வந்து நிற்கிது. இவளை கண்ணை பொத்தியே கூட்டிகிட்டு வரான். விட்றா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே வரா. அதுக்கப்புறம் இவன் பொறுமையாக கண்ணை திறக்கிறான். அது எங்கே போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலே ஹைட்டான பிளேஸ்க்கு போயிருக்கான். அங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிட்டியோட வெளிச்சமும் ரொம்ப அழகாக தெரியுது. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஆசையாயிடுது. ஐயோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது
அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கேட்குறா, ஆக்சுவலாக யார் நீ, எதுக்காக வந்து என் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்க, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அப்பதான் ஹீரோ வந்து இவளை பார்க்கும் போது அவ கன்னத்துல பட்ட அடி அவனுக்கு தெரியுது. உடனே என்ன பண்றான்னா கையை வைக்கிறான். அவன் கையை வச்ச உடனே அந்த அடி சரியாயிடுது. இவ இன்னும் ஷாக் ஆயிரா. அடி மரியாதையா சொல்றா, யாரா நீ அப்படின்னு கேட்குறா. நான் உன்னோட சேவியர், நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் விடு, நீ எப்படி இந்த மேஜிக் எல்லாம் பண்ணுற, அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ரீசன் சொல்லு அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் வந்து அதோ தெரியுது பார்த்தியா ஒரு ஸ்டார், அந்த ஸ்டார்லேருந்து வந்திருக்கேன். எங்களோட உலகத்தில் வந்து ஒரு பயங்கரமான பெரிய ஒரு வார் நடந்தது. அந்த வாரால் எங்கள் உலகம் வந்துட்டு மனுஷங்க வாழறதுக்கு தகுதியே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக கிளம்பி இங்கே வந்து எல்லார் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் பிறக்கும் போதே சில சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னோடய வயசு 125 அப்படின்னு சொல்கிறான். இவ சிரிக்கிறாயிட்டது, உன் வயசு 125, நிறைய கொரியன் ட்ராமாலாம் நீ பார்ப்பியோ, கொரியன் ட்ராமாவில் வர டைலாக் எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறா. ஆமாம், நானும் வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், உன் வயசு 125ன்னா என் வயசு 500 அப்படின்னு கலாய்க்கிறா இவ. மறுபடியும் ஒரு சிட்டிக்கை போகிறான். அவன் சிட்டிக்கை போட்ட உடனே அடுத்த செகண்டே ஃபுல்லாக அங்கே ஸ்கை முழுக்கவும் வான வேடிக்கையாயிடுது. இவன் அதை சந்தோஷமாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இவன் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது. ஒருவேளை உண்மையாகவே இவன் வந்து என்னோட லைஃப்பை காப்பாற்ற வந்து ஜேவியராக இருந்தான் அப்படின்னா, அதே மாதிரி அவன் வேற்று கிரகத்துலேருந்து வந்திருந்தான், சூப்பர் பவர்லாம் இருக்குன்னா இவனால் என்னை காப்பாற்ற முடியுமோ அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவளே யோசிக்கிறா, சேச்சி நான் சாக போகிறேன், என்னோட கடைசி நாளில் எண்ணிட்டுருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் ஹாலுசினேஷனில் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளே நினச்சிக்கிறா. உடனே ஹீரோ, நீ சாக போறியா அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு கோவம் வந்தது. நான் ஏன் சாக போகிறேன், நீ தான்டா சாக போகிறேன், எனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்குது, நான் ரொம்ப நாள் வாழ வேண்டியிருக்கு அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும், இன்னும் உனக்கு 3 மாதம்தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், என்னோட மைண்டை நீ ரீட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. ஆனால் எனக்கு 3 மாதம் தாராளமாக போதும் அப்படின்னு இவன் சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு இவன் கேட்குறா. அதுக்கு சொல்கிறான், உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் உன்னை என் மேலே காதலில் விழ வச்சு என் பின்னாடியே உன்னை லோலோன்னு சுத்த வைக்கிறதுக்கும் சரி அப்படின்னு சொல்கிறான். அவளை மயங்க வச்சு அவன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து அங்கே படுக்க வைக்கிறான். படுக்க வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அவன் நெத்தியில் முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்துட்டு இவனோட கட்டை விரலை இவனே கடிச்சு அவனோட பிளட்டை வந்து அவன் நெத்தியில் ஊற்றுறான். அந்த பிளட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஏலியனுக்கெல்லாம் ப்ளூ கலரில் தான் இருக்கும் போல். அவளோட ஸ்கின்னு வந்து அந்த பிளட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா பார்த்தா அவளோட நரம்புலலாம் அந்த பிளட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க நமக்கு. அந்த இடத்துக்கு ஜோயின்னு ஒருத்தன் வரான். எவ்வளோ ஒரு நல்ல வேலை பண்ணுற பத்தியா, உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இவளை வந்து நீ காப்பாற்றுற அப்படின்னா உனக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு இவன் கேட்குறான். நீ இங்கேருந்து மரியாதையை வெளியில் போடா அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். பெரிய தப்பு பண்ணுறேன், நீ இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச உன்னோட பவரை எல்லாத்தையும் இவளை காப்பாற்றுறதுக்காக நீ செலவு பண்ணுற அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பு, நம்மளோட இனத்துக்கு நீ பண்ணுற துரோகம், இதை நான் பண்ணவே ஒன்று விட மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கடிக்கிற மாதிரி போகிறான். இவனும் அதே டைமுக்கு அப்படியே ஒரு கத்துறான். இவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். அப்படியே இவனுங்க 2 பேரோட கண்ணுமே வந்து பயங்கரமாக மாறிடுது. அப்போ அந்த ஜோயி சொல்கிறான், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, உனக்கு ஒரு நாள் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அது வரைக்கும் நீ காத்துட்டு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அவன் ஏதோ ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணான் இல்லையா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இவன் பெட்டில் அவளை தூங்க வச்சுட்டு இவன் சேர்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இவன் அப்போ தான் தடுமாறி பொறுமையாக எழுந்து பார்க்குறா. என்னடா நம்ம ஒரு மாதிரி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லைன்னு ஓன்னு கத்துற ஒரேடியா. அட பாவி, என்னை எப்போ பாரு இதே பாதி எதுக்குடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அவன் ரொம்ப கேஷுவலாக, ஓ இதுக்கு தான் கத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் சாஞ்சுக்கிட்டு தூங்குறதுக்கு போகிறான். காண்டாயிரா, தலைக்காணி எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறா. நாயை ஏன்டா ஒன்றுமே பேச மாட்டியா, எதுக்கு நீ இப்படி என்னை வச்சிருக்க அப்படின்னு கத்துறா. ஐயா, இது என்ன கையில் மாட்டுக்கு மணியை கட்டின மாதிரி கலகலன்னு எனக்கு வேற சவுண்டு வருது, என்னது இது, இதை கயிட்டுறேன் நான் அப்படின்ட்டு கயிட்டுறா. அவன் சொல்கிறான், அதை கயிட்டாத, அது வந்து ஒரு குட் லக்குக்காக உனக்கு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையோ இல்லை அப்படின்னு கழட்ட போகிறா. இவன் வந்துட்டு ஐயோ கழட்டிடுவாளோன்னு பதறி போய் வேகமாக எழுந்து அப்படியே காலு சறுக்கி அவன் மேலே போய் விழ போகிறான்.
நல்ல சறுக்கிக்கிட்டே போயிட்டு என்ன பண்றான்னா கரெக்டா அவளோட மடியிலேயே போய் விழுந்துடுறான். இவ செம்ம காண்டாயிடுறா. அவன் முடிய பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுறா. அறிவு கட்ட நாயே, வெக்கமாவே இல்லையாடா உனக்குலாம் சொல்லிட்டு முடிய பிடிச்சா அடின்னு அடிக்கிறான் அவனு. இந்த பாரு, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, நல்லதுக்கு தான் அதை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்றானா, அப்படியா, சரி ஓகே, எனக்கு இது இஷ்டம் இல்லை, எனக்கு இதுல நம்பிக்கையும் இல்லை, நான் கட்டுறேன் அப்படின்னு கட்டுறா. கடைசியா நான் ஒரே ஒரு வாட்டி உனக்கு சொல்றேன், இந்த பிரபஞ்சத்திலேயே அது ஒண்ணுதான் இருக்கு என்கிட்ட, தயவு செஞ்சு அதை கட்டாத அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, அப்பனா இனிமே தயவு செஞ்சு நீ என்னை கேட்காம என்னை கிஸ் பண்ணவோ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்றா. சரி, இது சொல்லு, எப்போ பாரு என்கிட்ட எதுக்கு நல்லபடியாக நீ நடந்துக்கிற அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு இவன் சொல்கிறான், நீ எனக்காக பிறந்திருக்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேணும்னே கிஸ் பண்ணிடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா வாயை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அதுக்கும் அவன் சிரிச்சிட்டு தான் இருக்கான். பாத்தியா நான் இதை தான் சொன்னேன், மறுபடியும் நீ என்னை கேட்காம கிஸ் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, இல்லைன்னா கண்டிப்பாக நான் இதை கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு அதில் என்னோட உயிரையே நான் வச்சிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அதனால என்கிட்ட சொல்லாமையோ என்கிட்ட கேட்காமையோ அதை நீ கழட்டவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா மண்டையில ஒரு கொட்டுறான். ஹீரோயின் என்ன பண்றான்னா செல்ஃபி கேமரால அவளோட ஃபேஸை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னு தெரியல, திடீர்னு என்னோட ஸ்கின் ரொம்ப பிரைட்டா ரொம்ப அழகாயிட்டா மாதிரி இருக்கே, எதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்ப பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இவன் என்ன பாக்குறான்னா அப்படியே ஒரு செல்ஃபி கேமராலேயே அவனை சைட் அடிச்சுட்டு இருக்கா. அதை அவன் பார்த்துடுறான். உடனே அவன் குரல் கொடுக்குறான், உனக்கு பார்க்கணும்னு சொன்னா நானே காட்டுறேன், அது என்னத்துக்கு நீ ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாத்ரூமை கழட்டுறான். அலறி அடிச்சுட்டு ஓடுறான். வேகமா போய் அவன் மேலேயே முட்டுறான். அதுக்கப்புறமா என்ன பண்றா, அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டுட்டு பேக் சைட்ல ஓடும் போது அவன் சொல்றான், அது பெட்ரூம், அங்க எதுக்கு அர்ஜென்ட்டா போற, இந்த சைடு இருக்கு கதவு அப்படின்னு சொன்ன உடனே அங்க வெளியில ஓடிடுறா. சிரிச்சுட்டே நின்றுட்டு இருந்தவனுக்கு திடீர்னு அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி ஆகுது. பார்த்தா பின்னாடி தான் அவன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கேட்குறான், எதுக்காக உன்னோட உயிருக்கு ரிஸ்க் எடுத்து நீ அவளை காப்பாத்துற, அப்படி என்ன உனக்கு அவள் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே இவன் முறைச்சிக்கிட்டே மனசுக்குள்ள சொல்கிறான், கண்டிப்பாக நான் அந்த மோசமான பொண்ணை உன்கிட்ட நெருங்கவே விட மாட்டேன், அவளை ஏதாவது நான் பண்ணுறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். ஹீரோயின் டைரக்டரை பார்க்க போயிருக்கா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, உன்னோட ஆடிஷன் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ உன்னை தான் லீட் ரோலாகவே போடலாம் அப்படின்னு நாங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய டெஸ்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ நல்லா கோஆப்ரேட் பண்ணுறியா என்ன ஏது அப்படின்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ வந்துடுறியாம்மா, ஓகேம்மா, இதுதான் என்னோட ஹோட்டல் ரூமோட கீ, நீ மறக்காமல் நைட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி சொல்கிறான்ட்டு. உடனே இவன் சொல்கிறான், நீ அங்கே நைட்டு வந்துட்டீனாவே போதும், நீ ஜஸ்ட்டு வந்தீனாவே நீ தான் அந்த ரோல் கன்ஃபார்மாக பண்ணுற அப்படின்னு டிசைட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். நல்லா யோசித்து பாரு, ஹீரோ பெரிய பாப்புலரான ஹீரோ, அவன் கூட ஒரு படம் நீ நடிச்சினாவே நீ பெரிய ஆளாயிடுவ, அதனால யோசிச்சுக்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்றான். இவன் வேகமா வெளியில வந்துடுறான். இந்த கேட்டு முண்டை என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே வேகமா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பின்னாடி இந்த ஜோயி இருக்கான் இல்லையா, அவன் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். இப்ப கண்டுபிடிச்சிடா, யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு, ஜி நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்றான். அவன் மறைஞ்சு போயிடுறான் ஒரு வாட்டியும். இவ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் ஜி தான் நினைச்சுக்கிறா, நம்ம ஹீரோ தான் வரான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவளுக்கே கொஞ்சம் சந்தேகமாயிடுது. அவன் செம்ம கொல்ல வெறியா அப்படியே அவன் நெகம் பல்ல எல்லாம் வெளியில வந்துடுது. கரெக்டா இவளை அடிக்கலான்னு கிட்ட வரும்போது ஹீரோ அப்படியே அவனை தூக்கிட்டு போயிடுறான். இவளுக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியல. இவ அப்படியே திரும்பி பார்க்கறா, யாருமே அங்க இல்லை. நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவளை தொடுற வேலையே வச்சுக்காத, அவளோட விஷயத்துல நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பா நான் ஒன்னும் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டே போயிட்டு இருக்கான், எப்ப இவனை பார்த்தனோ நம்மளை சுத்தி எல்லாம் அமானுஷ்யமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு, இவனை பார்த்தது தான் தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு 2-3 ஆளுங்கள்லாம் மாஸ்க் போட்டு கரெக்டா இவளை கடத்திக்கிட்டு போயிடுறானுங்க. அவன் கையில இருக்க பெல்லு அசைது இல்லையா, அதை வச்சு ஹீரோக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடுது. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. உடனே இவனை விட்டுட்டு அவன் வேகமா போறான். இவன் செம்மையா வெறி ஆயிடுறான். இன்னும் அவன் சொல்றான், இன்னைக்கு நைட்டு
நமக்கு பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு பார்த்தா வில்லி தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட பேசுறா அப்படின்னு பார்த்தா அந்த கிட்னாப் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. எங்க இருக்கீங்க அப்படின்னு உடனே கார்ல தான் வந்துட்டு இருக்கோம், அவளை கிட்னாப் பண்ணிட்டோம் நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து கார் முன்னாடி சடனா நிக்கிறான். இவன் கத்துறான், டேய் சாகுராக்கி இங்க வந்து ஏன்டா சாகுற அப்படின்ற மாதிரி கத்துறான். நின்னுக்கிட்டே இருந்தவன் அப்படியே சடனா அங்க இருந்து மறைறான். அங்க இருந்து மறைஞ்சு அதுக்கு அடுத்து பார்த்தா கார்ல எல்லாருக்கும் செம்ம அடி விழுது. எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கார்ல இருந்து இவளை தூக்கிக்கிட்டு அவன் இறங்கி வரான். அந்த டைமுக்கு ஒருத்தன் என்ன பண்றான்னா அப்படியே கீழே விழுறான். அப்பவும் அவன் வந்து கடமை உணர்வு தவறாம அவங்கள பேக் சைட்ல இருந்து போட்டோ எடுக்கிறான். வில்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், மேடம் இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு. ஏன்டா ஒருத்தனை உங்களால அடிக்க முடியலையாடா அப்படின்னு கேட்கும் போது, அவன் மனுஷனே இல்லை, அவன் ஒரு மான்ஸ்டர், நீங்க வேற, உங்களுக்கு நான் போட்டோ அனுப்புறேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றான். பேக் சைடு போட்டோவை பார்த்துட்டு இவ ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆயிட்டோம், ஐயோ இவன் அவனா இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்றான். இவளுக்கு ஆல்ரெடி ஹீரோவை தெரியுமா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவ வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா பக்கத்துலயே ஹீரோவும் படுத்துட்டு அவளை பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் அவ வந்து கண்ணை முழிச்சு பாக்குறா. பார்த்த உடனே ஒரு அலறா, டே ஏன்டா நீ இப்படி பண்ற, எனக்கு ரொம்ப ஷாக் கொடுத்துட்டு இருக்க நீ தெரியுமா அப்படிங்கிறா. நான் தான் சொன்னேன்ல உன் கூட நான் இங்கதான் தங்க போறேன் இனிமேன்னு சொல்லிட்டு, அதுதான் நான் இனிமே இங்க தங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னது இங்க வந்து நீ தங்க போறியா, அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது, மரியாதையா வெளியில போடா வீட்டை விட்டா, ஐயோக்கே ராஸ்கல் அப்படின்னு திட்டுறான். நான் அதெல்லாம் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு ஒரு சிட்டிகை போடுறான். போட்ட உடனே அவனோட லக்கேஜ் அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ் எல்லாமே இங்க வந்துடுது. டே நீ சும்மா இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்ணி பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணாத புரியுதா, நான் வெளியில போற வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பி போயிடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துற. அவன்கிட்ட இந்த போர்வையை பிடிச்சி இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கான். அவன் டக்குன்னு விட்டுறான். உடனே என்ன பண்றான்னா போய் தொம்மான்னு கீழே விழுந்துடுறா. என்ன பாக்குற, இன்னும் நான் சாகலையேன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. இவன் சிரிச்சுக்கிட்டே சரி எழுந்து நீ கிளம்பு வெளியில அப்படின்னு சொல்றான். டே நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போடா, இது ஏன் வீடு அப்படின்னு இவ கத்துறா. அப்பதான் டைமை பாக்குறா, லேட் ஆயிடுச்சு நான் ரெடி ஆகணும், வெளியில போறியா அப்படின்னு ஒன்னு. அப்படியா சரி நான் ஹால்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுந்து போறான். மவனை எட்டிக்கிட்டி பாத்தீங்கன்னா கொன்னுடுவோம் உன்னை அப்படின்னு அவ சொல்றா. சரியான மோசமான ஏலியனா இருக்கும் போல. ஹால்ல உட்காந்துக்கிட்டே உள்ள நடக்கிறது என்னன்னு தெரியுது. அதுக்கு உடனே குரல் கொடுக்குறான், நீ ஜன்னலை சாத்தவே இல்லை பாரு அப்படின்னு குரல் கொடுத்த உடனே இவளுக்கு தெரிஞ்சிடுது. அடப்பாவை எட்டி பார்த்துட்டியா நீ அப்படின்னு கத்துற. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள மரியாதையா இங்க இருந்து கிளம்பு புரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியில கிளம்பி போயிடுறான். இவன் வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். இவனுக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஜோயு வந்து பேசினதே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைரக்டரை காட்டுறாங்க. சொன்ன மாதிரி வந்துட்டு ஹீரோயினும் இங்கதான் வரான் அவனை பாக்கிறதுக்காக. சார் நான் வந்துட்டேன் இப்பயாவது சொல்லுங்க, நான் தானே லீட் ரோல் அப்படின்னு கேக்குறா. அவன் உடனே அப்படியே எழுந்து கிட்ட வரான். வந்த உடனே வேகமா இவளோட கழுத்தை பொறிச்சு நெருக்கிறான். அவ கத்துறா, என்ன பண்றீங்க விடுங்க விடுங்கன்னு. பார்த்தா உள்ள இருந்துட்டு இந்த ஜோயு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் இந்த டைரக்டர் மேல ஏறி. ஹீரோ வந்து கரெக்டா மண்டையிலே ஒண்ணு வைக்கிறான். அதுக்கப்புறமா தான் டைரக்டர் அவளை விட்டுட்டு கீழே விழுறான். ஹீரோயினும் அப்படியே பயந்து போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனா ஹீரோ வந்து உள்ள ஜோயு இருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு கூட எதுவும் ரியாக்ட் பண்ணல. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் டைரக்டரே எழுந்துக்கிறான். அவனுக்கு என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு அவன் குழப்பமா இருக்கான். ஹீரோ நேரா போய் ஜோயி கிட்ட தான் கேட்கறான், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போது உடனே அவன் சொல்றான், இந்த பார் அவ நம்மள சேர்ந்தவ கிடையாது, இது மாதிரி நீ அவ கூட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, என்னோட விஷயத்த நீ வந்து லைனை கிராஸ் பண்ணி உள்ள வராத, இது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். எதுவா இருந்தாலும் சரி, அவ வந்த நாள்ல இருந்து நான் தூங்கவே இல்லை, எனக்கு அவளை கொஞ்சமும் பிடிக்கல, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நான் வந்து இப்போவும் நடிச்சிட்டு இருக்கேன், இதே மாதிரி தான் இன்னமும் நடிச்சிட்டு இருப்பேன். அதே மாதிரி நீயும் பிஸ்னஸ் மேனாக மட்டும் இரு, லவ்வர் ஆகலாம் அப்படின்லாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஹீரோயின் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அம்மா நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் யார்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்களோ அந்த மனுஷன் என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அவங்க அப்பாவை சொல்கிறா போல். அந்த நேரத்துக்கு பேக் சைடில் வந்து ஹீரோ பயங்கரமாக அடிபட்டு அவனால் நடக்க கூட முடியாமல் இவளை பார்த்துக்கிட்டே அங்கே நவுந்து நவுந்து வந்துட்டு இருக்கான்.
இவ தான் பார்த்துட்டு அவனை படுக்க வச்சு அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றா. ஸோ ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி அவளை தெரியும் இல்லையா, அவன் கூட அந்த ஆடிஷன் லிஸ்ட்டை பார்த்த உடனே ஷாக் ஆவான், இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து ஹீரோயின் அவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி மீட் பண்ணா போல, அதனால தான் அவன் ரொம்ப பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறான். அந்த வில்லி இருக்கா இல்லையா, அவ போய் டைரக்டரை பார்க்குறா. சும்மா பார்க்கல, கட்டுக்கட்டா பணம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு, நீங்க என்னை வந்து ஹீரோயினா போடுங்க, அதுவும் லீட் ரோலா போடுங்க அப்படின்ட்டு கேட்குறா. அவனும் பணத்தை பார்த்த உடனே பணம் இவ்வளோ கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்க முடியும், நான் உங்களையே போடுற லீட் ரோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, பணம் மட்டும் இல்லை, எதுனாலும் எனக்கு ஓகே தான், அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஒத்துக்கிறா. அதனால அவரும் ஓகே, எனக்கும் ஓகே, டபுள் ஓகேம்மா, நீதாம்மா ஹீரோயின், நாளையிலேருந்து நம்ம ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கா, அந்த டேரக்டருக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு திடீர்னு அவன் அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயத்துக்கு இவளோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா, அந்த டேரக்டர் இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டு நாளைக்கு மேக்கப் டெஸ்ட் இருக்கு, நீ வந்துருமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இவன் உண்மையாலுமே நம்மளை செலக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே கன்ஃபியூஷனாக யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அப்படியே க்ளோஸ்அப்ல வந்துட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா, வரியா அப்படின்னு கேக்குறான். டேய், உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் வேற நினைப்பே வராதாடா, எந்த நேரமும் எப்படி இப்படியே சுத்திட்டு இருக்கு, நீ போடா மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. மறுநாள் வந்துட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டுறாங்க. இவ பயங்கரமா போஸ் கொடுத்துட்டு படுத்துட்டு இருக்கா. டைரக்டரும் ரொம்ப அப்படியே சுவாரஸ்யமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க, இந்த வில்லி தான் இந்த ஆளு மட்டையான உடனே இவன் மொபைலை எடுத்து ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஹீரோயின் வந்த உடனே இங்க கேக்குறா, சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க தானே என்ன மேக்கப் டெஸ்ட்டுக்கெல்லாம் வர சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை, எப்போ வந்து நீ என்னோட அக்ரிமெண்ட்டுக்கு செட் ஆகலன்னு தோணுச்சோ நான் வந்து என்னோட ஹீரோயினை மாத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ வேற வந்து பக்கத்துல வேற போய் உட்காந்துக்கிறா. இவளை வெறுப்பேத்துற மாதிரி எந்த நேரம் செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருப்பா பொழுது டைரக்டர். இதுக்கு ஏன் வெள்ளையும் சொல்லியுமா அலையிறீங்க அப்படின்னு தான் கேட்கணும் இவங்களை. வேற இங்கே நின்று பேசினதே பேசிட்டு இருக்காத, எனக்கு பிடிக்கல, நான் மாத்திட்டேன், அவ்வளவுதான், எங்களுக்கு வேலை இருக்க, மரியாதையா கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் வேணா என்னோட மொபைலை காட்டுறேன், நீங்களே பாருங்க, நீங்க தான் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணுனே இவ என்ன பண்றானா, ஹீரோயினை புடிச்சு இழுத்தது, பாரு உன் தகுதி தராதரெல்லாம் தெரிஞ்சுக்கோ, உன்னோட மூஞ்சி பெரிய ஸ்கிரீன்ல தெரியற அளவு மூஞ்சி கிடையாது, ஸோ அதனால ஏதாவது சோப்பு விளம்பரத்துல போய் நடி, புரியுதா, இப்பயாவது புரிஞ்சுக்கோ, என் கூட காம்படிட் பண்ணி உன்னால ஜெயிக்கவே முடியாது என்னைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவ ரொம்ப அசிங்கப்பட்டு அங்க இருந்து போறா. எல்லாரும் உடனே பேச ஆரம்பிச்சிடறாங்க, என்னதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டே இருக்கு, வெக்கமே இல்லை போல இந்த பொண்ணுக்கு அப்படி இப்படின்னு இவங்க எல்லாம் பேசுறதுனால இவளுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ரொம்ப சோகமா போனாங்க இல்லையா லாஸ்ட் எபிசோட்ல, ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு தனியா உட்காந்து பயங்கரமா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நடுவில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தா, சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, இது உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் இல்லைல்ல, நீங்கள் ஆப் ஏதோ இன்ஸ்டால் பண்ணி தானே மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே இல்லைங்க, எனக்கு பெருசாக இந்த ஆப்பை பற்றி அதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாலாம் எதுவுமே தெரியாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு மொபைல் வச்சுருக்கேன், மொபைல் வச்சுட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் தான். ஆனால் வந்துட்டு நான் பயங்கரமாக கத்தி பேசினேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போ ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்த உடனே, எதுக்கு நீ இங்கே வந்த, நீலாம் இங்கே வரக்கூடாது, நீ கிளம்பு, நான் தனியாக இருக்கணும், நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்ப சொல்லி ஒரே தொல்லை பண்ணுறா அவனை. அவள் போதையில் இருக்கிறதுனால அவள் பாட்டை புலம்பிட்டு இருக்கா. நீ சக்திமான் மாதிரி தானே புஸ்ஸு புஸ்ஸுன்னு வருவ, இன்னைக்கு என்ன அப்படியே நடந்து கேட் வாக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு வர அதிசயமா அப்படின்னு கேட்குறா. இவன் வந்து பயங்கர சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடுது. அதனால அவன் சைலண்ட்டாகவே இருக்கான். எனக்கு உன்னை பார்த்தா எவ்வளோ பொறாமையாக இருக்குது தெரியுமா, நீ நிறைய காசு வச்சுருக்க, நீ என்ன நினச்சாலும் உன்னால் செய்ய முடியுது, அது மட்டும் இல்லாமல் நீ சாகவே மாட்ட, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஆனால் நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டு, நான் சீக்கிரமாக சாக போகிறேன், என்கிட்ட காசே இல்லை, நான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்படி இருக்குல்ல நம்மளோட பேர் அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். உன்னால் எவ்வளவோ பண்ண முடியும், ஆனால் நீ வந்து எனக்காக ஒரே ஒரு விஷயம் ஏன் பண்ணக்கூடாது, நான் சாகத்துக்குள்ளே இந்த ஒரே ஒரு சான்ஸை நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும்
ஐயோ நான் உன்கிட்ட ரொம்ப கேட்குறனோ தப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவளே குடிக்கிறதுக்கு போறா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அதை பிடுங்கி அவன் குடிச்சிட்டு இவளுக்கு கெஸ் பண்றான். அதுக்கப்புறம் கடைசியா அவ ஃபுல் மட்டையானதுனால ஹீரோவே தோல்ல தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், என்னோட வாழ்க்கையில நீ மட்டும்தான் எப்பவுமே ஹீரோயின். உன்னை வந்து கண்டிப்பாக நான் சாகவும் விட மாட்டேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வாழவும் விட மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா 2 பேரும் ஒரே பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு அவள் சுயநினைவில் தான் படுத்துட்டு இருக்கா. எப்பவும் போடா போடான்னு தள்ளி விடுவா. இப்போ வந்து நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், வேலைக்கு டைம் ஆச்சுமா எழுந்துரு அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இன்னும் கொஞ்ச நேரம், இன்னைக்கு நீ எங்கேயும் போகாத என் கூடயே இரு அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்கா. நீ இப்போ எழுந்துக்கலன்னா நான் எதுக்காக இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறா. கரெக்டாக அவனோட ஃபோன் அடிக்குது. ஏதோ கால் வருது. கால் வந்து பேசின உடனே அவன் சொல்கிறான், எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். கோச்சுக்காதம்மா, நீ இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டே இரு, நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். ஏய் அப்படியே போனால் எப்படி, எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா கிஸ்ஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகிறான். என்னன்னு பார்த்தா அந்த படத்தில் ஹீரோயின் செலெக்ஷன் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவும் டைரக்டரும் இவனை கூப்பிட்ருக்காங்க. இவன் தானே ப்ரொடியூசரு. அதுக்கப்புறம் ஹீரோ யாருன்னு பார்த்தா தான் நம்ம ஜோயி தான் வந்து ஹீரோ. டைரக்டர் ஆல்ரெடி நமக்கே தெரியும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நான் ஃபைனல் பண்ணது தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு டாங்கை தான் ஹீரோயினாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அது வந்து இவனுக்கும் பிடிக்கல, டைரக்டருக்கும் பிடிக்கல. உடனே வந்துட்டு ஜோயி கேட்குறான், அது எப்படி நீ அப்படி டிசைட் பண்ணுவ அப்படின்னு. டேரக்டரும் டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ அவெல்லாம் தேவையே கிடையாது, நான் ஆல்ரெடி ஹீரோயின் யாருன்னு செலக்ட் பண்ணிட்டேன், அதான் வெளியே சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் ப்ரொடியூசர் இல்லையா இவன், அதனால இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் ஃபைனல் பண்ணிட்டேன், கண்டிப்பாக டாங் மட்டும்தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேருக்குமே செம்ம ஆத்திரமாக வருது. உடனே ஜோயி சொல்கிறான், இவளுக்கு வந்துட்டு ஃபீமேல் லீட் ஆகிறதுக்கான தகுதியே கொஞ்சம் கூட இல்லை, உன் கண்ணு ஏன் இவ்வளோ கெட்டு போச்சுன்னே எனக்கு தெரியல, திடீர்னு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒரு பொண்ணுக்காக நீ எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு வேலை செய்கிற, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டேரக்டர் அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு, இதுக்கு மேலே இவனை வந்து நம்ம மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜோயி மட்டும் சொல்கிறான், இப்போ அவளுக்காக வந்துட்டு ஹீரோயினை மாற்றி ஆகணும்னு நீ நிற்கிற, இதுக்கப்புறம் என்னையும் நீ மாற்றுவ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். வில்லிக்கு ஒரு ஃபோன் வருது. அவள் அட்டென்ட் பண்ண உடனே, உன்னை இம்மீடியட்டாக நான் பார்த்தாகணும், நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்கிறா, இப்படிலாம் நீ அனுப்புனீன்னா என்கிட்ட பேசவே முடியாது, மரியாதை நீ யாருன்னு சொல்கிறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறா. என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட டாங்கை பற்றி தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ வந்துரு அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினை பற்றி சொன்ன உடனே அவளும் உடனே நான் வரேன் அப்படிங்கிற. ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னு கூப்பிட்ருக்கீங்க, அதிசயமாக இருக்கே அப்படின்னு கலாய்க்கிறான். உடனே வந்து இவன் ரெக்கார்டை போட்டு காட்டான். என்ன அப்படின்னா, இவன் வந்து கிட்னாப் பண்ணியிருப்பான் இல்லையா ஆள் வச்சு, அந்த ஆள்கிட்ட பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் இவன். அந்த ரெக்கார்டை போட்டு காமிச்ச உடனே, இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போறியோ பண்ணிக்கோ, எனக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்படாத போக ஆரம்பிக்கிறான். இவன் ஃபோன் பண்ணுறான் இவளோட நம்பருக்கு. பார்த்தா இவன் தான் வந்து அந்த ஆளுங்களெல்லாம் செட் பண்ணியிருக்கான். மொத்தமே வந்து இவன்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது அப்படின்றதுனால இவளாலையும் வேறு எதுவுமே பண்ண முடியல. உனக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக, என்கிட்ட வந்து உன்கிட்ட இருக்கிற அளவு மணி இருக்காதுன்னு உனக்கே தெரியும், என்னால் அந்த அளவு மணி கொடுக்கவும் முடியாது, நீ என்கிட்ட வேறு எதுனா எதிர்பார்த்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறியோ அப்போ அதுக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இவன் அவளை கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு, உன் மூஞ்சிக்கு அந்த சீன் எல்லாம் இல்லை, எனக்கு டாங்கை வந்து பழி வாங்கணும், அவளை கொல்லணும், உனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது சேர்ந்து பண்ணலாம் அப்படின்றது தான் கேட்கறதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அவகிட்ட ஏதோ கொடுக்குறான். கொடுத்துட்டு இது நாளைக்கு உனக்கு யூஸ் ஆகும், அந்த டைமுக்கு கரெக்டாக நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவள் காண்டாவுறா, நீ என்னோட மூவ் எல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ சீட்டிங் பண்ணுற, என்னால் முடியாது, நான் தோற்று போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிச்சு விட்டுறா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அவள் பார்த்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுறா. கிஃப்ட்டுக்கு ரிட்டன் கிஃப்ட் இல்லையா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். அது என்னது அது கண்ணத்தில், நான் உனக்கு வந்து சூப்பராகவே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஏன்னா வந்து அவன் நியூ மாடல் வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான் இவளுக்கு. அதனால உடனே அவன் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு அதோட சிம்மெல்லாம் எடுத்து போட்டுக்கிறா.
சிம்மெல்லாம் போட்டு விளையாடிட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த டைரக்டர் தான் பேசுகிறான். டைரக்டர் என்ன சொல்கிறான்னா, அம்மா நீயே வந்து ஃபைனலிஸ்ட்டாக இருக்கம்மா, என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கே வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு உன்னை மாற்றுனதுல, நீ வந்து கண்டிப்பாக ஹீரோயினே நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மறுநாள் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களோட படத்தை பற்றி எல்லாருக்கும் மீடியாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. யார் ஹீரோ, யார் ஹீரோயின், டைரக்டர் யார், அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜோயி தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினாக வந்துட்டு டாங் ஜாங்மன், இவங்கள புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை வந்து பேச சொல்கிறாங்க. அப்போ அவள் வந்து அவளோட பேர், அவள் என்னவா வளர்ந்தா எல்லாத்தையும் அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா. கரெக்டாக தங்கச்சிக்காரி வந்துடுறா. அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அக்கா என்னக்கா வெறும் வந்து நீ எப்படி வளர்ந்த, எப்படி படித்த, இதெல்லாம் மட்டும் சொல்லிகிட்டு இருக்க, எப்படி சான்ஸ் வாங்கின அதையும் சொல்ல அப்படின்னு சொல்கிறா. எல்லாம் மீடியாவில் அதுக்குள்ளே பேச ஆரம்பித்தாங்க பரபரப்பாக. நீங்கள் வந்துட்டு இவங்களோட தங்கச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க நான் வந்து இவளோட ஆஃப் சிஸ்டர் தான், இவ சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா இவளை வீட்டை அனுப்புனாரு. அதுக்கப்புறமா வெளியில் வந்து திருந்தாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு வந்த வாய்ப்பை எப்படியாவது பறிக்கணும் சொல்லிட்டு இந்த படத்து ப்ரொடியூசர் கூடிய அவ வந்துட்டு இல்லீகல் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு தான் இந்த சான்ஸே வாங்கினா, வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து கடாசுரா. நேற்று அவன் கொடுத்தான் இல்லையா, அது வந்து இவங்க 2 பேரும் ப்ரைவேட்டாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஹீரோ உடனே முன்னாடி வந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, நானே வந்துட்டு இவங்க இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச உடனே இது எல்லாத்தையும் சொல்லலான்னு நினச்சேன். இவங்க வேறு யாருமே கிடையாது, என்னோட ஃபியான்சி, நானும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இவங்களுக்கு அது பிடிக்கல, அதனால் இந்த மாதிரி அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான நாடகம்லாம் பண்ணிகிட்ருக்கா. நாங்கள் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கோம். நான் வந்து இவளுக்கு உங்கள் எதிர்க்கே மோதிரம் போடலான்னு தான் இருந்தேன். இப்போ இவ்வளோ கலவரம் ஆனதுக்கு அப்புறம் போட போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அவளை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவள் தான் என்னோடய ஃபியான்சி. இப்போ அவளை நான் ஃபியான்சியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி கையில் மோதிரத்தையும் போட்டுடுறான். அங்கே சோயுவால் ஆத்திரம் தாங்க முடியல. என்னடா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி இவனை பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க சொன்ன மாதிரி நடந்திருந்தா நான் எதுக்கு ப்ரிப்பேர்டாக மோதிரத்தோட இங்கே வரப்போகிறேன். இவங்களுக்கு வந்து மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க அக்கா வந்து முன்னேறிட்டே போயிட்டுருக்காங்க, ஆனால் இவங்களால முன்னேற முடியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மென்டலி எஃபெக்ட் ஆனதுனால அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேயே கேள்வி கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் அவங்க மேலே கேஸ் போடலான்னு இருக்கேன். நானும் டாங்கும் ப்ரைவசியில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இப்படி பப்ளிக் பண்ணதுக்காக இவங்க மேலே நான் கேஸ் போட போகிறேன். இனி அவங்க எந்த படத்துலையும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிடறான். உடனே மீடியா எல்லாரும் இவ்வளோ சுற்று போட்டுறாங்க. மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு பைத்தியமா, அது இல்லாமல் அவங்க உங்கள் அக்காவா, எதுக்காக உங்கள் அக்காவும் மாமாவும் தனியாக இருக்கிறத போய் ஃபோட்டோலாம் எடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கேள்வி கேட்குறாங்க. இவளுக்கு அவன் மேலே ஆத்திரமாக வருது. ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அவள் கேட்குறா, எப்படிடா சடனாக இந்த மோதிரத்தை எங்கேருந்து வர வச்ச நீ அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிக்கலன்னா கழட்டிடு அப்படின்னு சொல்லும் போது உடனே அப்படியா கழட்டிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழட்டுறா. அதுக்கப்புறம் அவளே சொல்கிறா, இல்லை என்னோட கைக்கு வந்துருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் இதை நான் கண்டிப்பாக கழட்டவே மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் இது என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறா. நான் வாழ்க்கையில் எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சுட்டேன், ஆனால் நீ மட்டும் என்னை விட்டு போகவே கூடாது, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பக்கத்துலேயே தான் நீ இருக்கணும், ஓகேயா அப்படின்னு கேட்குறா. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நானும் இவ்வளோ நாள் காத்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். உனக்கு என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா, நீ டேஞ்சரில் இருக்க அப்படின்னா இந்த பெல்லை வந்து அடிச்சின்னா நான் எங்கே இருந்தாலும் கேட்கும், அடுத்த செகண்டே நான் உன் பக்கத்தில் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுலேருந்து அந்த மணியை அடிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் பார்த்து சிரிக்கிறான். இப்போ எதுக்கடி அடிக்கிற அப்படின்னும் போது, ஐயோ இது வேலை செய்யல போலப்பா, நான் டேஞ்சரில் இருக்கேன்னு சொன்னால் கூட பாரு, அது வந்துட்டு உன்னை கூப்பிட்டுட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு வித்த காமிச்சிட்ருக்கா. அது நீ உண்மையான டேஞ்சரில் இருந்தால் தான் அந்த பெல்ல ஒர்க் ஆகும், உனக்கு புரியுதா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று அவளே அவள் கழுத்தை அமுக்கிட்டு இருக்கான். ஏய் நான் டேஞ்சரில் இருக்கேன், நான் சாக போகிறேன், சீக்கிரம் வா அப்படின்னு கத்துறா. இவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ பைத்தியக்காரி. அவள் கேட்குறா, எனக்கு ஒரு டவுட், நான் கேட்கவா அப்படின்னோன்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். ஹியூமன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும் போது அவன் நெஞ்சை காட்டுறான்.
ஹார்ட் பீட் இருக்காதா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் ஹார்ட் பீட் எங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது காதை வச்சு அவள் கேட்டு பார்க்குறா. எங்களுக்கு நேச்சர் கொடுத்த ஒரு எனர்ஜி இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் உயிர் வாழ்வோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அந்த எனர்ஜி எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறா. இவன் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். உடனே இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே சும்மா பிளேட்டை மாற்றுறதுக்காக இவளை அடித்து அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே தலைகாணியெல்லாம் பிச்சுக்கின்னு விளையாடிட்டு இருக்காங்க. ஜோயுவை காட்டுறாங்க. ஜோயு வந்து ரொம்ப ஃபீலிங்காக, அதாவது அவங்க 2 பேரும் ரிங் மாற்றி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதையே நினச்சி பார்த்து ரொம்ப சோகமாக டப்பாத்து எடுத்துகிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹெல்லி கால் பண்ணுறான். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் வந்து இது எல்லாமே எனக்கா திரும்பிடுச்சு, எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு, அவள் வந்து நல்லவள் ஆயிட்டா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் சொல்கிறான், தயவு செஞ்சு என்னை கொஞ்ச நேரம் விடு, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து ரொம்ப மோசமான டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்சேன். மறுநாள் ஜோயி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துலேருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்து சொல்லிடுறான். இவளுக்கு ஹீரோவை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்மளால தான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவனுக்கு போயிடுச்சு, அதனால இவனுக்கு எவ்வளோ லாஸ் இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. இவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிடுறான். இவன் மனசு கேட்காம மறுபடியும் வந்து இவன் கிட்டேயே பேசிட்டு இருக்கான். ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்லை, எனக்காக தான் நீ இதெல்லாம் பண்ண, ஆனால் உனக்கு வந்து இந்த பெரிய ப்ராஜெக்டே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுறதை நிறுத்து, இது எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ இதுக்கு மேலே இதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லா டைமும் இவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், நம்மளை எல்லா டைம்லையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான், இவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஜோயுவை தனியாக கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவனை பார்க்கறதுக்காக இவ கிளம்பி போயிடுறான். ஹீரோ அப்பதான் குளிச்சுட்டு வந்து ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான், எங்கே நீ போனேன்னு கத்திட்டு இருக்கான். அவளே வந்து கால் பண்ணி அவளே மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கான். நிம்மதியாக இவன் ஜோயி கூப்பிட்டான் இல்லையா, பட் ஆனால் அங்கே அவன் இல்லை, இவளோட தங்கச்சி தான் அங்கே நின்றுட்டு இருக்கா 2-3 அடியாளங்களை வச்சுக்கிட்டு. இவ பார்த்த உடனே அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு பார்க்குறா, பட் போக விடாமல் அவனுங்க வந்து பிடிச்சிக்கிறானுங்க. இவன் இங்கே ஓயாமல் அவளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் கால் பண்ணி பார்க்குறான், பட் அவளோட நம்பர் லைன் கிடைக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு கரெக்டாக ஃபோன் அடிக்குது. இவ உடனே அவளோட ஃபோனை பேக்கெட்லேருந்து எடுக்கிறா. எடுத்த உடனே, ஓ எங்கள் மாமாவா, மாமா பாரு நீ எங்கே இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கீழே போட்டு உடச்சிடுறா. ஐயோ உடஞ்சி போச்சு சாரி அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அப்படியே கடுப்பாக முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்க்கு இவ சொல்கிறான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு நான் வேணும்னு நினைக்கிற பொருளை வேற யாருன்னா எடுத்துகிட்டு போக விட்டுருவேனா, நீ எனக்கு வேணும்னு நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன், உன்னோட வாழ்க்கை என் கையில் தான், நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன், இப்போ வந்து அவன் என்னோட ஃபியான்சி இவ அப்படின்னு சொல்லி உன்னை அழகாக தூக்கிட்டு போக விட்டுடுவேனா, உன்னை அணுவா கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொல்லணும்னு எவ்வளோ ஆவலாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காண்டா பேசிகிட்டு இருக்கா. உனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறேன். எனக்கு என்ன வேணுமா டக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது வந்துட்டு டாங்குன்ற ஹீரோயின் ப்ரொடியூசரை காலை கையை பிடிச்சி மேலுக்கு வரத்துக்கு பார்த்தா, அதுக்கப்புறமா லவ் பண்ணி அவனை ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊரே பேசணும் உன்னை, அது நாளைக்கே அது ஹெட்லைன்ஸாக வரணும், உன்னால் முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்லிடுறேன், என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றான். நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லை, இதுவரையிலயும் உனக்கும் எனக்கும் தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது, நடுவில் எதுக்காக நீ அவனை இழுக்கிற, அவன் என்னை லவ் பண்றான் அவ்வளவுதான், அதுக்காக அவனையும் சேர்த்து நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்றா. சரி அப்போ இப்போ எங்கே அவன், இப்போ எதுக்காக அவனை நீ விட்டுட்டு தனியாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறா. இவன் சைலண்டாக இருக்கா. ஹீரோ வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கான். இதற்கு பார்த்தா ஜோயு வரான். வந்த உடனே அவன் சொல்கிறான், நீ போகிறதே வேஸ்ட்டுப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது, எல்லாம் உன்னோட பிளான் தானடா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. பின்ன நான் தான் அப்பயே உன்னை சொன்னேனா இல்லையா, நீ தப்பு பண்ணுற, கண்டிப்பாக வந்துட்டு நான் இதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தான் நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம ஆத்திரமாகுது. உன்னால் அந்த விஷயம் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், அப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் நீ பண்ண முடியும், அது என்னன்னு தெரியுமா, தயவு செஞ்சு செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி அமுக்குறா. ஹீரோயினும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ கையில இருக்க மணியை வந்து ஆடிட்டு ஜி சீக்கிரவான்னு கூப்பிட்டு இருக்கா. ஹீரோக்கு கேக்குது. ஹீரோ வந்து ஜோய் கிட்ட சொல்றான், தயவு செஞ்சு வழியை விட்டு போ, அவ என்னை கூப்பிடுறா, அவ ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், நீ போய் தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், இதுக்கு மேலே நீ என் முன்னாடியே நின்றுட்டு இருந்தேன்னா உனக்கு வாழும் போது நரகம்னா என்னன்றதை காட்டிடுவேன் நான் அப்படின்னு
பண்றான். அவனை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு ஹீரோ போயிடுறான். அவளும் வந்துட்டு ரொம்ப நேரமா கையை ஆட்டிட்டே இருந்தா இல்லையா, அவளுக்கு மயக்கம் வந்துடுச்சு. அவ்வளவுதான், ஹீரோயினும் மயங்கிட்டா. ஹீரோ அங்க வந்துடுறான். ஆனாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவன் வந்தது. அதுக்குள்ள அவ வந்து செத்தே போயிட்டான்னு நினைக்கிறேன் ஹீரோ. அதை பார்த்த உடனே ஹீரோ சக்திமான் மாதிரி சுத்தியே எல்லாரையும் காலி பண்ணிடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிடுறான். அவன் எழுப்பி பார்க்குறான். அவன் எழுந்துக்கவே மாட்றா. அதனால என்ன பண்றான்னா அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான் அவனோட இடத்துக்கு. இந்த வாட்டி என்ன பண்றான்னு பார்த்தா அவன் நரம்பை கட் பண்ணி அவன் நரம்புல ஓடுற ரத்தத்தை எடுத்து மறுபடியும் அவன் தலையில போடுறான். இந்த வாட்டி வந்து அதிகபட்சமான இவனோட எனர்ஜியை வந்து அவளுக்கு கொடுத்துட்றான். இங்க வந்துட்டு தங்கச்சிக்காரி என்ன பண்றான்னா நொண்டி கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டே ஜோயுவை பார்க்க வரா. உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு விஷயம் ஒழுங்கா போகலன்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் அவன் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ உனக்கு புரியலையா, அவன் வந்து மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டர். இன்னைக்குதான் நான் பார்த்தேன், அவன் கண்ணெல்லாம் ரெட்டா மாறிச்சு, அவன் ஒரு மாதிரி பறந்து எல்லாரையும் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றா. ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பேன். நீ நினைக்கிறியா? உனக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், நீ இதை பண்ணி தருவேன்னு நினச்சி நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன், ஆனால் நீ ஒரு வேலையை கூட ஒழுங்காகவே முடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட ஒரிஜினல் மூஞ்சை காட்டிடுறான் இவளுக்கு. அப்போ நீயும் அவனும் ஒரே இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பதறான். உடனே அவன் சொல்கிறான், ஏதாவது சொல்லு, எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும், டாங்கை பற்றி ஏதாவது சில விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானும் எங்கள் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா, எனக்கு அவளை பற்றி ரொம்ப அதிகமாக தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியாது, நீ யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒன்று மட்டும் கேள்விப்பட்டேன், அவளுக்கு கேன்சரா, 3 மாசத்துலயே அவள் சாக போறாளாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், 3 மாசம் வந்து ரொம்ப அதிகம், எனக்கு தெரியாது, நீ இப்பவே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவளை நீ சாகடிச்சே ஆகணும், இல்லை அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு இவ கழுத்தை பிடிச்சி அமுக்குறான். இவனும் அப்போதைக்கு சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே நான் ஏதாவது ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிடுறான். ஒரு வழியா ஹீரோயினை சரி பண்ணிட்டான் போல. சரி பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிடறான். இப்போ வந்து அவகிட்ட அப்படியே தூங்கிட்டு இருக்கவகிட்ட பேசுறான், நடந்ததெல்லாம் நீ மறந்துடணும்னு சொல்லி. அவளும் கொஞ்ச நேரத்துல எழுந்துக்கிறா. எழுந்த உடனே ஹீரோவை பார்த்த உடனே சொல்றா, நான் ஏதோ கெட்ட கனவு கண்டப்பா, உன்னை விட்டு ரொம்ப தொலைவு போயிட்டா மாதிரி, அதோட நான் உன்னை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ கெட்ட கனவு எனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், நான் இங்கேயே உன் கூடயே இருக்கும்போது நீ எப்படி என்னை விட்டு போவ, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இனிமே எனக்கு சொல்லாம எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா அப்படின்னு கேட்கறான். அவ கையை பாக்குறா. இப்போ வந்து 2 மணி இருக்கு, அதுல ஆல்ரெடி முதல்ல ஒரே ஒரு மணி தானே இருந்தது, அதை ஆட்டிக்கிட்டே கேட்கிறா, என்ன இப்போ 2 மணி இருக்கு இதுல அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அவன் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே பக்கத்துல விழுந்துறான். இவ பயந்து போய் பதறாசி, ஏந்திரின்னு கதறிக்கிட்டே இருக்கா. அவன் சடனா எழுந்து சும்மா பிராங்க் பண்ண, பயந்துட்டியா அப்படின்னு கேட்கறான். உனக்கு அறிவே இல்லையாடா, எதுக்கடா இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறேன், நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா இவ. எனக்கு பசிக்குது, நம்ம 2 பேருக்கும் நான் போய் ஆப்பிள் கட் பண்றேன், நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. அவ வெளியில போன உடனே அவன் மறுபடியும் நெஞ்சு பிடிச்சிக்கிறான். இவனுக்கு உண்மையாவே தான் வந்து முடியல போல, எனர்ஜி இல்லாம. அவ பாக்குறான்னு சொல்லிட்டு அவன் நடிச்சிருக்கான். இவன் கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா மிருகத்தனமா ஆயிடுறான். அவ எதிர்க்க அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறான். ஆனா எனர்ஜி இல்லாதனால அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனுக்கு முடியாம இருக்கான். இவ பார்க்கும்போது மட்டும் அப்படியே நார்மலா இருக்க மாதிரி அவன் சிரிக்கிறான், கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்றான். வந்தவன் மறுபடியும் கீழே விழுந்துறான். இவ சொல்ற, திருப்பியும் நீ இதே ஆக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி ஏமாற மாட்டேன், வேற எதுனா புதுசா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிடுறா அவ. இவன் என்ன பண்றான்னா ஆப்பிள கட் பண்ணும்போது கையில ஒரு கீரலை போட்டுக்கிறா. அது பார்த்து கொஞ்சமா ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு ரத்த வாட பிடிக்கும் போல. அப்படியே கிட்ட வந்து பார்த்துட்டே இருக்கான். அவன் வந்து அப்படியே அந்த ரத்தத்தை நக்கலாமா குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி போறான். ஆனா உடனே இவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அங்கிருந்து எழுந்து வேகமா வெளியில போக பாக்குறான். அந்த டைம்க்கு இவன் முன்னாடி வந்துட்டு நின்னுக்கிறா. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் கண்ணை பார்த்த உடனே பயந்துடுறான். ஐயோ ஜி என்ன ஆச்சு உனக்கு, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னா சடனா வந்து இவளை ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்ட போய் ஸ்மெல் பண்றான். இவ குளுக்குறா. ஏய் நான் உனக்கு தெரியலையா, நான் தான் டாங்கு நானு, நீ என்ன பண்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கதறி அழுகுறா. உனக்குள்ள இருக்க என்னோட எனர்ஜியை திருப்பி கொடு அப்படின்னு இவன் சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா சொல்ற நீ, நான்டா உன்னோட டாங்குடா, என்ன தெரியலையா உனக்கு, ஜி எழுந்துருன்னு கத்துறா. அவன் கொஞ்சம் சுய நினைவுக்கு வந்த உடனே இவளை சொல்றான், தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில போயிடு, என் கண்ணிலேயே படாத, எனக்கு இப்போதைக்கு உன்னை பார்க்க வேணாம், நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும் போது இவன் நான் போக மாட்டேன், உன்னை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு நான் போகவே மாட்டேன்னு அழுகுறா. நீ போக மாட்டேன்னா பரவாயில்ல, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மறைஞ்சு போயிடுறான். இவ கதறி அழுகுறா, எங்கடா
போனேன், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா இவ. ஹீரோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு அடிக்கடி இவளை கொண்டு போய் சரி பண்ணுவான் இல்லையா, அந்த இடத்துக்கு அப்படியே டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கான். அங்கே மயக்க அடிச்சு விழுந்து கிடக்குறான். அந்த இடத்துக்கு ஜோயு வரான். ஜோயு வந்து அவனை தூக்கி அந்த கல் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதுலேயே படுக்க வைக்கிறான். படுக்க வைக்கும் போதே சொல்கிறான், எதுக்காகடா நீ இப்படி பண்ண, நான் அப்போவே சொன்னேன் அவளுக்காக உன்னோட உயிரை கொடுக்காதுன்னு சொல்லி, இப்போ உன் மொத்த உயிரையும் நீ கொடுத்துட்டு ரெடியாக இருக்க சாகிறதுக்காக அப்படின்னு கேட்குறான். உன்னை பற்றி நான் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ நான் கவலைப்படாமல் வேற யார் கவலைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணான் இல்லையா, அதையே இவனும் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ ஹீரோ வந்து அவன் கையை பிடிக்கிறான். ஒரே ஒரு நிமிஷம் லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட பேசணும், நான் இதுக்கு மேலே உயிர் வாழணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஒன்று நான் செத்துட்டேன் அப்படின்னா நான் செத்ததுக்கு அப்புறம் நீ அவளை எதுவுமே பண்ணக்கூடாது, இது மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு தயவு செஞ்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜோயு கேட்குறவனால எப்படிடா இதெல்லாம் முடியுது, நீ வந்து 125 வருஷமாக என் கூட வாழ்ந்துட்டு இருக்க, நான் எனக்கு 25 வயசு இருக்கும் போது உன்னை பார்த்தேன், அதுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் இப்போ வந்து அவளுக்காக நீ எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணுறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ சொல்கிறது உண்மைதான், உனக்கு வந்து நான் எந்த ஒரு கைமாறும் பண்ண முடியாது, அடுத்த ஜென்மோன்னு இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு கைமாறு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கிடுறான். ஹீரோயின் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கா. இது மாதிரி அவன் எங்கே போனானே தெரியல, என்ன ஆனானே தெரியல, நான் ஏன் இவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்கு ஜோயி அவளை பார்க்கறதுக்காக அங்கே போகிறான். உடனே ஹீரோயின் இவனை பார்த்த உடனே கேட்குறா, ஜி எங்கே இருக்காரு, தயவு செஞ்சு எனக்கு சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு, அவர் எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்குறான், அவன் உங்கள் உலகத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன், அவன் எங்கள் உலகத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் ஒருத்தர் விரும்பணும் அவ்வளோதானே, இதில் நான் என்ன பண்ணுறதுக்கு இருக்கு அப்படின்னு இவ கேட்குறா. அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, முதல் வாட்டி உனக்கு கேன்சர்னு நீ சொன்னப்போ அவனோட பாதி உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்கான், அதே மாதிரி அவன் உன் கூட இருந்த ஒரு நிமிஷமும் அவனோட உயிர் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் எங்களோட பிரச்சனை, எங்கள் எனர்ஜி உனக்கு கிடைக்க கிடைக்க உன்னோட வாழ்நாள் இன்க்ரீஸ் ஆகும், எங்களோட வாழ்நாள் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதனால தான் நாங்கள் வந்து எங்களோட இனத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் பண்ணணும், அவன் உன் கூட இருந்ததுனால தான் வந்து அவனோட வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றான். இது எதுவுமே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போறியா அப்படின்னு இவ கேட்குறா. அவளும் அதே மாதிரி கேட்ட மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாலும் வரா கூடியே. இவ இங்க வந்த உடனே அவன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே பார்த்து ரொம்ப அழறா. நீ கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்ட, நீ இதுவரையில என்கிட்ட எல்லாமே பொய்யாவே சொல்லி வாழ்ந்திருக்க, அதனால வந்து இதுக்கு மேலே நானும் உன் கூட இருக்கிறதா எனக்கும் ஐடியா இல்லை, நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறான். அவன் எந்திரிடா அப்படின்னு சொல்லி அவன் மேலே படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது தான் அந்த ஜோயு சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது. அந்த வந்து மணியை கொடுத்துருக்கான் இல்லையா இவன், அந்த மணியில் வந்து இவனோட அதிகபட்சமான எனர்ஜியை போட்டு தான் அந்த பால் அவனுக்கு கட்டி விட்டுருக்கான் கையில். எதுக்காகனா இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. அது ஞாபகம் வந்த உடனே இவன் என்ன பண்ணுறான்னா எழுந்து அந்த மணியை கழட்டி உடனே ஜோயு கிட்ட கொடுத்துட்டு உடனே சொல்றா, எப்படி இருந்தாலும் நான் 3 மாசத்துல செத்துருக்க போறவ தான், அதனால நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல, நான் தனியா எங்கன்னா போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல செத்துக்கிறேன், பட் ஆனா எனக்காக இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு யோசித்ததில்லை, இவன் வந்து எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்கணும்னு யோசித்தான், இவன் கண்டிப்பா எனக்காக சாகக்கூடாது அப்படின்னு சொல்றா. அவ கொடுத்த உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா 2 பேரையுமே அந்த கல்லு மேல படுக்க வச்சு அவன் கிட்ட இருந்து இவளுக்கு கிடைச்சது இல்லையா எனர்ஜி, அந்த எனர்ஜி எல்லாத்தையும் திருப்பி இவனுக்கே கொடுக்க வைக்கிறான். அப்படி பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தா இவளுக்கு மறுபடியும் அந்த கேன்சர் அந்த சாகர ஸ்டேஜில் தான் இருப்பா. அவங்க 2 பேருமே மயக்கத்தில் இருக்கும் போது அந்த ஆத்மா கூட வந்து ஹீரோயின் பேசுகிறா, தயவு செஞ்சு நான் போனதுக்கு அப்புறம் இருட்டில் வாழாத, நீ கண்டிப்பாக வந்து எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், நீ என்ன நினச்சிட்டு இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, எத்தனையோ பொண்ணுங்க வந்து உன்னை பார்த்து மயங்குவாங்க, அதில் ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி நீ வந்து நல்லபடியாக அவங்க கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இது எல்லாத்தையும் இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. கடைசியாக அவனை ஒரு வாட்டி தொட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ எழுந்துக்கும் போதே கேட்குறான், எங்கே போனா டாங் எங்கே போனா அப்படின்னு கேட்கும் போது இவன் சொல்கிறான், இப்போ நீ எழுந்த பிறகு கூட அவளை பற்றி தான் கேட்குறல்ல அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பாக நீ என்னை இவ்வளோ எனர்ஜியோடு எழுப்பி உட்கார வச்சிருக்கனா அவளை வச்சு தான் நீ பண்ணியிருப்ப, சொல்லு எனக்கு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்குறான். உண்மையாகவே நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்கிறேன், அவள் செத்துட்டா, அவள் உயிரை கொடுத்து தான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீயா அவளா அப்படின்னு டிசைட் பண்ணும் போது நீனு தான் டிசைட் பண்ண, அதனால தான் அவளோட உயிரை எடுக்க வேண்டியதாகிடுச்சு, நீ என்ன பனிஷ் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு இவன் சொல்கிறான். இதுக்கு மேலே நான் உன்னை பனிஷ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரியும் நீ வந்து என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கன்னு எனக்கு தெரியும்,
எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீதான்றதும் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே நான் உன்னை என்ன பனிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் பயந்தே போயிட்டேன். நீ என்னை வந்து ரொம்ப தப்பாக நினச்சிப்ப அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஜோயும் சொல்கிறான். இல்லை இல்லை, நான் எதுவும் யோசிக்கிற மாதிரி மனநிலைமையில இல்லை. என்னை விட்டு அவள் தனியாக இருந்தாவே அவள் கொஞ்ச நாளுக்கு நல்லா இருப்பாளோ என்னவோ, அதுதான் எனக்கு தோணுது அப்படின்னு இவன் சொல்லிடுறான். அப்போ இனிமேல் நம்ம 2 பேரும் மறுபடியும் பழைய மாதிரி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல, நீ சொல்லு. அப்போனா நம்ம வந்து இப்போ உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இவன் கேட்குறான். அப்படியே ஹீரோ இவன் தலையில் கை வச்சு இவனை மயக்க அடிச்சு வச்சிடறான். தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காதடா, நான் கண்டிப்பாக அவளை தேடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோ. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவள் சோகமாக ஹீரோவை நினச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அங்கேயும் விடாமல் ஹீரோயினை சில ஆளுங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க. வேற யாரும் இல்லை, இவளோட தங்கச்சி தான் அவளை கிட்னாப் பண்ணியிருக்கா. அவள் வந்து மயக்கத்தில் இருக்கா. இவ வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உலகத்துக்கே நீ யாருன்னு நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி துடிச்சு சாகுறன்றதையும் உலகத்துக்கு காட்ட போகிறேன் அப்படிங்கிற. இன்னும் என்னடி மயக்கத்தில் இருக்கன்னு ஒரு எத்துறா. அவளும் எந்திரிச்ச உடனே பார்க்குறா. எதுக்காகடி நீ இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அவ ஏன் நான் பண்ணுறேன் நான் கேட்குறேன். என்னதான் நீ வந்து எதுவும் எனக்கு தேவையில்லை, சொத்து தேவையில்லை, வீடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தாலுமே சரி, என்னை விடவும் அதிகமாக ஒரு படி மேலே நீ தாண்டி இருக்க. எனக்கு அது பிடிக்கல. நீ வந்து எப்படியாவது அழிஞ்சு போகணும், அதுதான் என் ஆசை. நீ அழிஞ்சு போக மாட்டேல்ல, அதனாலதான் நானே உன்னை அழிச்சிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறா. இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டிக்டாக்ல வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுறா. லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹீரோயினோட மூஞ்சை மட்டும் காட்டி அவளை வந்து பயங்கரமா அடிக்க போறாளாம். இவளோட மூஞ்சை மட்டும் காட்ட மாட்டா. அதனால லைவ் ஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க வச்சிடறா ஒரு இடத்துல. ஜோயும் மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே அவன் போனை பாக்குறான். போனை பார்த்தா இவ வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி வந்து டாங் என் கையில தான் இருக்கா அப்படின்னு. அதை பார்த்த உடனே அவன் நேரம் அங்கதான் போறான். அவன் சடனா அங்க வந்தது பார்த்த உடனே அடியாலெல்லாம் தெரிச்சு ஓடிடுறானுங்க. இப்ப நீ தான் என் கையால சாக போற அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜோயி வந்து அவளை மிரட்டிட்டு இருக்கான். உடனே அவ கேட்கிறான், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ எதுக்காக இவளை காப்பாத்துற, இப்போ இவளை நீ காப்பாற்றக்கூடாது, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உனக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், ஆனா நீ இப்போ என்னென்ன ஆள் மாறிட்ட பாரு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ பெணாத்திட்டு இருக்கா. அந்த டைம்க்கு ஹீரோயின் சொல்றான், நீ இங்க வராத, கிட்ட வராத, அவ லைவ் ஸ்ட்ரீம் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே தான் அவன் அங்க பாக்குறான். இவன் காண்டாய் ஒரு கத்துறான். அந்த கத்துலயே பார்த்தா அவ மூஞ்சில பெரிய ஒரு வெட்டு விழுந்துருது. உனக்கு லைவ் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல, இப்ப பண்ணலவா, இப்போ இந்த மூஞ்சோடையே லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே அவ வேக வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவனே போய் அவளோட கட்டெல்லாம் கழட்டி விட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். எதனால அவன் வந்து உன்னை இவ்வளோ லவ் பண்றான்னு எனக்கு தெரியல. அவன் எழுந்த உடனே உன்னை மட்டும்தான் கேட்டான் அப்படின்னு உடனே எனக்கு தெரியும் அவன் என்னதான் கேட்பான்னு. ஆனா இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன். இன்னும் 1 நாளோ 2 நாளோ என்னோட லைஃப் முடிஞ்சிரும். அதனால நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவன் கண்ணுக்கு தெரியாம நான் போயிடுவேன் அப்படின்னு இவ சொல்றான். அதுக்கு ஜோயும் சொல்றான், நான் கூட ஃபர்ஸ்ட் உன்னை என்ன நினைச்சேன்னு தெரியுமா, நீ அவனை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் வந்து அவனை இவ்வளோ அளவு லவ் பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இவன் சொல்றான். இதுக்கு மேல நான் நினைக்கிறது ஆசைப்படுறது ஒண்ணுதான், நாங்க ஆக்சிடென்ட்டா மீட் பண்ணோம், ஏதோ ஒண்ணு. ஆனா இதுக்கப்புறம் நான் சாக போறனால வந்து அவன் பார்க்கவே கூடாது என்னோட லைஃப்ல. அதுதான் இப்போதைக்கு என்னோட ஒரே ஒரு ஆசை. அவன் கடைசியா பார்த்த சந்தோஷமான ஒரு பொண்ணாவே நான் சாகணும் அப்படின்னு இவ சொல்லிட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ வர சவுண்ட் கேக்குது. ஹீரோ வந்த உடனே கேக்குறான், எங்கடா போனா அவ இங்கதானே இருந்தா அப்படின்னு கேட்கும் போது அவளுக்கு உன்னை பார்க்க வேண்டாமா அப்படின்ட்டு இவன் சொல்றான். அதுக்கு ஹீரோ கடைசியா சொல்றான், அவ வந்து என்னை பார்க்க வேண்டாம்னு நினைச்சா கண்டிப்பா நான் அவளை பார்க்கல. ஆனா வந்து அவ கடைசியில செத்து அது அஸ்தியா மாறும் போது கூட அவ கடல்ல வந்து கலப்பாளான்னு சொல்லி அவளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதை ஒளிஞ்சிருந்து கேட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. இவனுக்கும் தெரியுது ஓரளவு அவ அங்கதான் எங்கேயோ இருக்கான்ட்டு. நான் சொன்ன கடைசி வார்த்தை கடைசி வரைக்கும் அவ கூட நான் இருப்பேன்னு, அதை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போனதுக்கு அப்புறமா அவ அப்படியே பொறுமையா வெளியில நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. மயக்கடிச்சு விழ போறா. கரெக்டா ஹீரோ அங்க இருந்து ஓடி வரான். அவளை தூக்கி வச்சுட்டு அவன் அழ ஆரம்பிச்சிடறான். தயவுசெய்து எழுந்து என்ன பாரு, நீ வந்து என்னோட காதல தப்பாவே புரிஞ்சுக்கிட்ட. நான் எதையும் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணல. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தேன். நான் வாழறது 5 நாளா இருந்தாலும் சரி, அது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதானே தவிர நான் சாகணும் நீ மட்டும் வாழணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவன் மறுபடியும் அவனோட கையை கடிக்க போறான். ஹீரோயின் கையை பிடிக்கிறான். தயவு செஞ்சு எனக்காக இதை நீ பண்ணாத. எப்படி இருந்தாலும் நான் சாக தானே போறேன், அது என்னைக்கு இருந்தா என்ன, ஸோ இன்னைக்கு என் உயிர் உன் மடியிலேயே போகட்டும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாத. உன் உயிரை கொடுத்துதான் எனக்கு உயிர் வரணும்னு நான் கொஞ்சமும் ஆசைப்படலை. உனக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு லைஃப், அந்த லைஃபை வாழு அப்படின்னு அவ கேட்குறா. பேசிக்கிட்டே அவ அப்படியே மயங்கிடுறா. மயங்கின உடனே ஹீரோ பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிடறான். அடுத்த சீன்லயே வந்து வில்லியை தான் காட்டுறாங்க. அவ பைத்தியமாயிட்டு ரோடா அலைஞ்சிட்டு இருக்கா. எங்க அக்கா எங்க போனா, அவ பெரிய ஸ்டார் ஆயிட்டாளா,
கிடையவே கிடையாது, நான் தான் பெரிய ஸ்டார் ஆவேன், எனக்கு தான் எல்லா சொத்தும், எனக்கு தான் எல்லா வீடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுட்டு பெண்ணாத்திக்கிட்டே இருக்கா ரோட்ல போய். ஹீரோயின் அப்படியே செம்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. அங்க பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. இவ பெரிய ஹீரோயின் ஆயிட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு மறுபடியும் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவன் மறுபடியும் அவனோட உயிரை கொடுத்து ஹீரோயினை காப்பாத்திருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் இல்லை, இந்த நிமிஷமே நான் வந்து உன்னை விட்டுட்டு போனாலும் சரி, நீ வந்து வாழணும், நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹீரோயின் ஆகணும், உன் கனவு தான் நானும் கனவா கண்டிருக்கேன், அதனால நீ என்னைக்கும் நான் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றான். சாகர போற டைம்ல ஹீரோ சொன்ன அந்த வார்த்தையால தான் ஹீரோயின் வந்துட்டு இன்னமும் ஸ்ட்ராங்கா இப்போ வந்து பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறா. கடைசியா ஹீரோ ஹீரோயினும் உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட 2 பேரோட கையிலயுமே பார்த்தா அந்த மணி கட்டியிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு இவங்க 1 வருஷம் வாழ்ந்தாலும் 2 வருஷம் வாழ்ந்தாலும் சேர்ந்தே 2 பேரும் வாழ்ந்து சேர்ந்தே செத்து போக போறாங்க. அதுதான் முடிவு இதுக்கு. நான் கூட யாருன்னா ஒருத்தரை சாகடிச்சிட்டு நம்மள ஃபீல் பண்ண விட்டுருவானுங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். பரவாயில்ல, நல்லபடியா முடிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு, இது பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.